அவர் உயர்த்துகிற காலம் வரைக்கும், அவர் ஒருவனை மேன்மைப்படுத்துகிற காலம் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் நம்ம அடங்கி இருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஏன்னா அவருடைய கரம் ஒரு கூடார மாதிரி. அந்த கூடாரத்தை நம்ம தாண்டிட்டோம்னா பல போராட்டத்தையும் ஆபத்தையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். பொறுமையோடு காத்திருங்க. அதற்கான நேரத்தை நிச்சயம் கர்த்தர் கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கையில். அதற்கான நேரம் நிச்சயம் வரும். திராட்சரசம் குறைபட்டு போய் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கான நேரம் வரலை. அது வரும்போது அந்த திராட்சரசம் முந்தினதை பார்ப்பதை விட பிந்தினது தித்திப்பாக இருக்கும். நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் அதை கர்த்தர் செய்யும்போது நீங்கள் நினைத்ததற்கு மேலாக அவருடைய செயல் மகத்துவமாக இருக்கும். நான் நினச்சிருந்தா கூட இந்த காரியம் இப்படி நடந்திருக்காத. நான் நினச்சது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது இருக்கணும், இப்படி ஒரு திருமண வாழ்க்கையில் நடக்கணும், பிள்ளைகளுக்கு இன்னும் குழந்தை இல்லை, நெருக்கம் இருக்குது, கடன் இருக்குது, இருந்து மீண்டு வருவானா, இப்படி நீங்கள் பல விதத்தில் நீங்கள் நினச்சி கொண்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைப்பதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நீங்கள் நினைத்ததை விட அது தித்திப்பாக இருக்கும். அது வரைக்கும் கர்த்தருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கணும்.